ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான லாங் வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே 3 டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அண்ட் 2 டிஃப்ரெண்ட்டான ஐடியாவும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே முக்கியமாக வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் நிறையா வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், அது கூடவே வந்து சோரட்டி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கன் தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால அடிக்கடி வந்து சிக்கன் தாங்க வந்து எடுக்கிறது. ஒரு சில நேரம் தான் வந்து மட்டன் வந்து நம்ம வந்து எடுப்போம். அன்னைக்கு சோரட்டி வந்து 1 இல்ல 2 இல்ல 3 பீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காசு கொடுத்து சொல்லி வச்சா தான் இந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்கும். அன்னைக்கு எதிர்பாராம கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுலயும் 2 சின்னதா இருந்துச்சு. ஒண்ணு வந்து நல்லாவே வந்து தாராளமா பெருசா இருந்துச்சுங்க. நானே இவ்வளோ பெரிய சோரட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. முக்கியமாக உடம்புக்கு தேவையான ரத்தத்தை வந்து இதில் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ரத்தம் வரும். இப்போ வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கனை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வந்து வடிய விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த நான்வெஜ்ஜுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அன்னைக்குங்க அதுவுமே வந்து காலி ஆயிருச்சு. இவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே காலையிலே எல்லாத்தையுமே வந்து உரிச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சரி, லாங் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு 2மே வந்து சரிசமமாக தான் வந்து எடுப்பேன். அரைக்கும் போது 1/2 ஸ்பூன் தூளுப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் அந்த ஃப்ளேவர் மாறாமல் வந்து இருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளேவர் வந்து மாறிடும். சிலர் வந்து அதில் எண்ணெய் அப்புறம் மஞ்சத்தூள் கூட வந்து சேர்த்துக்குவாங்க. வேணும் அப்படின்னு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும் போது எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அரைச்சிட்டு கைப்படாமல் ஸ்பூன் வச்சு பாட்டிலில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வீக் இல்லைங்க 10 நாள் இல்லைங்க, அப்போ எத்தனை நாள் வச்சாலுமே வந்து ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். அடிஷ்னலாக இந்த ஒரு மெத்தடையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்ச நேரம் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து கெடாமல் வந்து வரும். இது வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி என்ன மெனு அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸு, அது கூடவே சிக்கன் குழம்பு, சோரட்டி பிரட்டல், இது 3 தான் வந்து பண்ணுற ஐடியா. கீ ரைஸுக்கு வந்து எப்பயுமே வந்து வீட்டில் சாப்பாடாக்குற அரிசியை வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுக்குன்னு தனியாக இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரிசி தான் வந்து நாங்கள் வந்து வாங்கிக்கிறது. சீரக சம்பா அப்புறம் இந்த குட்டி குட்டியாக இருக்க அரிசிலாம் விற்கும் பிரியாணி ரைஸ், அதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னமோ பிடிக்கிறது இல்லை. இங்கே வந்ததுலேருந்து இந்த புல்லட் ரைஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணுறது. பிரியாணிக்காக இருக்கட்டும், நெய் சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது தாளித்த சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு சாப்பாட்டை வச்சு விட்டோம் அப்படின்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டுக்கு வந்து பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணியாச்சு. எப்பயுமே பாத்திரம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் தாங்க நெய் எண்ணெயும் வந்து சேர்க்கணும். அப்போ தான் உடனே வந்து ஹீட் ஆயிரும். இப்போ நெய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து 1 கிலோ அரிசி சேர்க்கறதுனால 2 பெரிய வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இதுக்கு ஆப்ஷனல் தான். சில பேர் வந்து சேர்க்காம கூட செய்வாங்க. அது கூடவே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா 3 சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 10லேருந்து 15 முந்திரியும் வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும்போது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். சில பேர் மோர் கூட சேர்த்துக்குவாங்க. மோர் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். நான் வந்து தயிர் தான் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1:1ங்கிற அளவில் தான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க அரிசியை பொறுத்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1:1ங்கிற அளவில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. நான் வந்து கிறிஸ்டல் சால்ட் இல்லைங்க, நான் வந்து இந்த ராக் சால்ட்டுன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த உப்பு தான் வந்து சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். சைடில் முட்டையுமே வந்து வேக வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். பிரியாணியாக இருக்கட்டும், கீ ரைஸாக இருக்கட்டும்ங்க, ரொம்ப நேரம்லாம் போட்டு சாப்பாட்டை போட்டு கிண்டிகிட்டேலாம் இருக்கக்கூடாது. ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு டக்குன்னு மூடியை போட்டு விட்டுறணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வந்து மேலாக லைட்டாக வந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ வந்து லைட்டாக இந்த பக்கம் ஒரு பூ மாதிரி 2 பெரட்டல், அந்த பக்கம் பூ மாதிரி 2 பெரட்டல் பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுற வேண்டியதுதான். நான் மூடி போட்டு தம்முக்கு வைக்கும்போது இருக்கிற எல்லா வெயிட்டையும் தூக்கி வச்சுருவேங்க. அதனால் எனக்கு இருக்கிறதுலே வெயிட்டானது வந்து இதை பார்த்திங்கன்னா இந்த இடிகல் தான். அதனால் இந்த இடிகளில் வந்து ஒரு சைடு அந்த சைடு பெருசும் இந்த சைடு சின்னதும் சேர்த்து வச்சு தம்முக்கு வந்து வச்சு விட்டுருவேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ வந்து இந்த சோரட்டியை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாமா? நான் அடிக்கடி இந்த சோரட்டி வீடியோ போடும்போதெல்லாம் எல்லாருமே வந்து கேட்பாங்க, உனக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? நாங்களாம் சொல்லி வச்சா கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்செல்லாம் வாங்குறது இல்லைங்க.
இவங்க சிக்கன் மட்டன் கறி கடைக்கு வாங்க போகும்போதும் சரி, இந்த லைன்ல போகும்போது இத பார்த்தாங்க அப்படின்னா, டக்குன்னு வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து தேடும்போது கிடைக்காது. அதனால கிடைக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இத எப்படி கிளீன் பண்றதுன்னா, நல்லா கொதிக்கிற சுடுதண்ணிய வந்து அந்த சோரட்டி மேல ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மேலாக இருக்க தோல வந்து லைட்டா பிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து அதுக்கப்புறமா கண்டிப்பா வந்து கத்தி வச்சு கட் பண்ணவே கூடாது. கத்திரிக்கோல் வச்சு தான் வந்து கட் பண்ணணும். ஏன்னா கத்தி வச்சு கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தம் குடுத்து கட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதுல இருக்க பிளட் எல்லாம் வந்து ஈஸியா வந்து வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியா கட்டும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த பிளட்டுமே வந்து வெளியே வராது. இப்போ பாருங்க நான் ஈஸியா எவ்வளோ அழகா கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எப்படி செய்யறது அப்படின்னு வந்து பார்க்கலாமா? கடாயை வந்து நல்லா ஹீட் ஆனோடனே இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இனிமேல் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்தாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 5 வரமிளகா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வந்து எண்ணெயிலே மசஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி மசஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோரட்டி, அதையுமே அது கூட வந்து சேர்த்துடலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கே அவர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து தெரியாது. அதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதையுமே அதிலேயே அது ஒரு பக்கத்து வந்து வேகிறதுக்கு வந்து வச்சு விட்டு, இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து செஞ்சுட்டு இருந்தேன். சோரட்டி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கிரேவி பதத்தில் வந்து வெந்து வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு துளி கூட தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் செஞ்சோம்னா தான் பெனிஃபிட் எல்லாமே அப்படியே வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து தூவி விட்டுட்டு, அப்படியே கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு விட்டுடலாம். அன்றைக்கி சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இவங்க தொழுதுட்டே வந்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நான் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த நான் பீஸ் வந்து வாரம் இங்கே கீழே நம்ம வீட்டு கீழேயே வந்து விற்பாங்க. மசீதுக்கு ஆப்போசிட்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையுமே 1 2 சாப்பிட்டுட்டு குழம்பு வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை வந்து அதே மாதிரி அரைச்சி சேர்த்துட்ட மாதிரி தக்காளியுமே வந்து அரைச்சே வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் தக்காளி வந்து நல்லா வந்து அது ரெட்டு கலர் மாறி மேலாக எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வேணும்னா உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுடலாம். ஏன்னா சிக்கனில் ஒரு துளி தண்ணி கூட இல்லை. அதனால் நல்லா பெரட்டி வேக விட்டதுக்கப்புறம் இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். கிச்சனில் நான் போராடுற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் உடைக்கிறது. இந்த தேங்காய் மட்டும் எனக்கு உடைக்கவே முடியாதுங்க. அன்னைக்குங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து தேங்காய் வந்து உடைச்சாச்சு. தேங்காய் வந்து அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், முந்திரி, கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரிச்சாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ஒரு வாட்டி சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த பக்கெட்டு சிக்கனுமே வந்து லைட்டாக வந்து வெந்து வந்துருச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, உருளைக்கிழங்கு வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எனக்கு வேணும் அது சேர்த்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்க்கும் போது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மூடி போட்டு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணாமல் விட்டுட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கையில தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. சிக்கனை பார்க்கையில தான் சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு 2 பாக்கெட் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வாட்டி ஊருக்கு போயில வந்து வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாலேயே உப்பு இருக்கிறனால நம்ம உப்பு வந்து சேர்க்க தேவையில்ல. அது மாதிரி கலருக்காகவும் எதுவுமே சேர்க்கல. காஷ்மீரி சில்லி மட்டும்தான் வந்து சேர்த்துருந்தேன். நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த பக்கம் பசிக்குதுன்னு 3 சைடு வந்து குரல் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து வச்சு விட்டு இந்த பக்கத்து முட்டையுமே வந்து உரிச்சு எடுத்துட்டேன். சிக்கன் பொரிக்கும் போது எப்பயுமே வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு சிக்கனை போட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அது சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இரும்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி. இந்த பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்து சிக்கன் வந்து வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி சிக்கனுடைய டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை இந்த மசாலா சேர்த்தனால அப்படி இருந்துச்சோ என்னவோ தெரியல. எங்கள் வீட்டில் சிக்கன் 65 அதிகமாக சாப்பிட்றது நான் தாங்க. எனக்கு குழம்புல போடுற சிக்கன் வந்து அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி 65 பொரிக்கும் போது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து ஒரு வழியாக ரெடி ஆயிருச்சு. எப்படா சாப்பாடை கொண்டாந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் எல்லோரும் வந்து உட்காந்துருந்தாங்க. பாவமாக போச்சு. சரி வாங்க வீடியோ எடுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டு சாப்பாடை வந்து தம்முக்கு வந்து உடச்சி விட்டாச்சு. சாப்பாடு உடைக்கும் போதே அவ்வளோ மனமாக இருந்துச்சுங்க. ஒட்டாமல் உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருந்துச்சு. குக்கர் விசிலே போகலை. சரின்னு சொல்லிட்டு நானாகவே விசிலை எடுத்து விட்டுட்டு குழம்ப வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ரொட்டியை வந்து சூடாக
சூடாக சாப்பிட்டாதாங்க, ஆற போட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு மாதிரி இரும்பு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு சின்ன பிளேட்டில் ஆளு கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கையோடையே சாப்பாட்டையுமே பேசனில் போட்டு ஆற வச்சாச்சு. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள்கிட்ட ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நாங்கள் வந்து திருத்திக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.